ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 17/11/2020 வருடம் சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம். இன்றைய சுபநாளில் நாச்சியார் திருமொழி 11வது பாடல் ஆரம்பம். இதுவரை 10 பாடல் பாடியுள்ளேன், பொருளுரை கூறியுள்ளேன். இப்பொழுது 11வது பாடல் ஆரம்பம், பொருளுரை ஆரம்பம். இதற்கு முன்பு பேசிய வீடியோவில் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி என்று தவறுதலாக கூறிவிட்டேன், மன்னிக்கவும். அதை திருத்தி கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி என்று படிக்கவும். வணக்கம், வாழ்கோளமுடன். நாச்சியார் திருமொழி தொடர்கிறது. 11வது பாடல். நாமமாயிரம் 2ஆம் திருமொழி. சிற்றில் சிதையேல் என சீனிவாசனை வேண்டல். சிறுமியர் மாயனை சிற்றில் சிதையேல். இரண்டாம் திருமொழி 11வது பாடல். நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே. காமன் போதருகாலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோம். தீமை செய்யோம் ஸ்ரீதராயங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. பாடலின் பொருள். 11வது பாடலின் பொருள். திருப்பெயராயிரம் கொண்டு தொழப்பெருபனாய் நின்ற நாராயணனே நரனாக தயரதன் மகனாக தோன்றியவனே வம்புகள் புரியும் நம்பியான உன்னை கொழுனனாக பெற்றால் நாங்கள் வாதை உறாதிருத்தல் இயலுமோ. காமன் எழுந்தருளும் காலமாகையால் பங்குனி திங்களில் அவன் திருவீதி வருகின்ற வழியை அணி செய்தோம் தீம்புசை திருமலை பிரானே. நாங்கள் முயன்று இளைத்த சிற்றிலை சிதையாதே. அதாவது எங்கள் சிறு வீடுகளை சிதைக்க வேண்டாம். 12வது பாடல். இன்று முற்றும் முதுகு நோவ இருந்திலைத்த இச்சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களுமார் வந்தன்னை தனிக்கிடாய். அன்று பாலகனாகியாளிலை மேல் துயின்றவெம் மாதியாய் என்றும் உன்றனுக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாது எம் பாவமே. 12வது பாடலின் பொருள். முன்னம் ஊழியின் போது குழந்தை வடிவம் கொண்டு ஆளிலை மேல் கண் வளர்ந்த எம் குலத்தலைவனே
கண்ணனே இன்று முழுவதும் எம் முதுகு நோகும்படி இருந்து இளைத்த எங்கள் சிற்றிலை சிறு வீடு நீ நன்றாக கண்ணுற்று நோக்கி எங்கள் ஆர்வத்தை தனிய செய்திடுக. செய்திலையேல் அது உனக்கு எம்மீது என்றும் இரக்கம் பிறவாதது எம் பிறவி பாவமே என்ற உளம் நோவோம். 13வது பாடல். குண்டு நீருரை கோளரி மதயானை கோபர் கோல் விடுத்தாய் உன்னை கண்டு மாளுருவோம். எங்களை கடை கண்களால் இட்டு வாதியேல் வண்டல் நுண்மணால் தெல்லியாம்பளை கைகளால் சிரமப்பட்டோம். தெண்டிரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. பாடலின் பொருள். ஆழ்கடலில் உறைபவனே, ஆழமிக்க பிரளயமான செம்மாந்த பிரளயமான காலக்கடலிலே செம்மாந்த அரிமா போன்றவனே, திருக்கண் வளர்ந்தருளிய சிங்கமே, மதம் கொண்ட கஜேந்திர ஆழ்வானுக்கு உண்டான துன்பத்தை போக்கி அருளியவனே, உங்கள் மீது ஆர்வம் கொண்டுள்ள எங்களை உனது கடைக்கண்களால் விழித்து வதைக்காதே. நாங்கள் வண்டல் கலந்த மணல் நிறைந்த இடத்தினை தேடிச் சென்று அங்கே உள்ள பொடி மணல்களை கொண்டு வந்து எங்களின் வளையல்கள் நிரம்பிய கரங்களால் இச்சிறு வீட்டை சிரமப்பட்டு கட்டினோம். அலையல் வீசிக் கொண்டிருக்கும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமானே, நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கட்டியிருக்கும் இச்சிற்றிலை சிறு வீட்டை சிதைக்க வேண்டாம். 14வது பாடல். பெய்யும் மாமுகில் போல் வண்ணா உன்றன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரத்தான் கொலோ. நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம். செய்ய தாமரை கண்ணினால் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. பதினான்காவது பாடலின் பொருள். கருமுகில் வண்ணமொத்த கண்ணனே, மழை பொழிகின்ற நேரத்தில் கருத்த பெரிய மேக கூட்டங்களை போன்ற நிறம் கொண்ட எம்பெருமானே, நின் சொல்லும் செயலும் எங்களை பித்தாக்கி மயக்கிட நின் திருமுகம் என்ன சொக்கு பொடியோ. எங்களை நொய்யற் பிள்ளைகள் என்ன நீ விழிப்பாய் என நினைத்து உன்னை நின் நெஞ்சம் புண்படும்படியாக எதுவும் உரைக்கிலோம். தாமரை கண்ணா, நாங்கள் இழைத்த சிற்றிலை சிறுவீடு நீ சிதையாதே. எனவே நாங்கள் கட்டிய
இச்சிறுமிகள் கட்டிய இச்சிறு வீட்டினை நீ வந்து கலைக்க வேண்டாம். 15வது பாடல். வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விச்சித்திரபட வீதிவாய் தெல்லி நாங்கள் இழைத்த கோலமளித்தாகிலும் உன்றன் மேல் உள்ள கோடி உருகளல்லால் உரோடம் ஒன்று மிலோம் கண்டாய் கள்ளமாதவா கேசவா உன் முகத்தன கண்கள் அலல் வே அல்லவே. 15வது பாடலின் பொருள். கள்ளத்தனம் கொண்ட கண்ணபிரானே கேசவா, நாங்கள் யாவரும் ஆச்சரியப்படும் அளவிலே வெண்மணர் பொடிகளாய் தெளித்து இழைத்து கட்டிய சிறு வீட்டின் அழகை நீ அளித்து விட்டாலும் எங்கள் உள்ளம் உடைந்து உருகுமே, அல்லாமல் உன் மீது நாங்கள் சிறிதும் கோபம் கொள்ள மாட்டோம். ஏனென்றால் உன் கண்ணழகே உன் முகத்திலுள்ள கண்கள் அவை பார்க்கும் கண்கள் அல்ல, எங்களை விழச் செய்யும் வளையாக அன்றோ அக்கண்கள் திகழ்கின்றன. எம் சிற்றிலை சிறுவீடு சிதையாது அருளோடு நோக்கிடுக. 16வது பாடல். முற்றிலாத பிள்ளைகளோம் போந்திலாதோம் எமை நாடொரும் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறிதுண்டு தின்னென நாமது கற்றிலோம் கடலை அடைத்து அரக்கர் குளங்களை முற்றவும் செற்று இலங்கையை போசலாக்கிய சேவகா எம்மை வாதியேல். 16வது பாடலின் பொருள். கடலில் அணையை கட்டி அதன் மூலம் இலங்கை மாநகரம் சென்று அங்குள்ள எல்லா அரக்கர்களையெல்லாம் முழுமையாக அளிக்கும் அளவிற்கு போர்க்களமாக்கி அளித்த வீரனே, எங்கள் சிறு வீட்டை அளிப்பது வந்து நீ செய்யும் செயல்களின் கருத்துக்கள் யாதென்று உணர்கிறோம். ஆயின் நாங்களோ அதனை கற்கவில்லை, இன்னமும் இளமை நிலையில் இருக்கிறோம். எனவே நீ இங்கு வந்து நாள்தோறும் எங்களை துன்புறுத்தாதே. உன் நினைவு பற்றி அறிந்து செயல்படுவதற்கு உரிய பருவத்தினை நாங்கள் இன்னமும் அடையவில்லை. எனவே எம்மோடு வாதிட்டு வதைக்காதே. 17வது பாடல். பேத நன்கறிவார்களோடு இவை பேசினால் பெரிதின் சுவையாது முண்டறியாத பிள்ளைகளோம் எமை நீ நலிந்தின் பயன். ஓதமா கடல் வண்ணா உன் மணவாட்டி மாரோடு சூழரும் சேது பந்தம் திருத்தினாயங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. 17வது பாடலின் பொருள். அலைகடல் வண்ணமொத்தாரங்கனே, அலைகடல் மிக்க பெருங்கடலின் நிறமுடைய கண்ணபிரானே, நீ பேசுகின்ற கருத்தை உணர்பவர்களுடன் கூறினால் பயன் கிடைக்கும். அஃது உனக்கு பெரும் பயனுடையதாகும், அதுவோ உனக்கு இனிமை தரக்கூடியதும் ஆகும். எனவே யாதொன்றும் அறியாத இப்பேதை பருவ பெண்களான சிறுமியர்களிடம் வந்து ஆவது என்ன?
ஒன்றுமில்லை கடல் மீது அணை கட்டி அங்கிருந்த அரக்கர்களை அழித்து திருத்தினாய். நாங்கள் கட்டியிருக்கும் இச்சிறு வீட்டினை சிதைக்க வேண்டாம். இதனை உன்மனை விமர்களின் மீது ஆணையிட்டு கூறுகிறோம். இது நின் தேவியரன் மீதானை. பதினெட்டாவது பாடல். வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுலகும் மணலும் கொண்டு இட்டமா விளையாடுவோம். எங்கள் சிற்றில் ஈடழித்தென் பயன் தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய். சுடர் சக்கரம் கையிலேந்தினாய் கட்டியும் கைத்தாள் இன்னாமை அரிதியே கடல் வண்ணனே. 18வது பாடலின் பொருள். ஒளி பொருந்தியாளியை திருக்கையில் ஏந்திய கடல் வண்ணனே. சுடர் விட்டொளிரோம் சக்கரத்தாழ்வானை திருகரத்தில் ஏந்திய கடல் நிறம் கொண்ட கண்ணபிரானே. வட்ட வடிவிலான வாயை உடைய சிறிய பானையுடன் சிறிய முரத்தையும் மணலையும் கொண்டு வந்து நாங்கள் எங்கள் விருப்பமுடன் சிறு வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கின்றோம். நீ இங்கு வந்து சிறு வீட்டை கலைத்து மீண்டும் பயன்படாதவாறு அளிப்பதனால் உனக்கு பயன் யாது? எங்களை கையால் தொட்டும் காலால் உதைத்தும் துன்புறுத்த வேண்டாம். எங்கள் மனமானது கசந்து மாறினால் கருப்பு கட்டியும் இனிக்காது என்பதை நீ அறிவாயன்றோ நீ. 19வது பாடல். முற்றத்து ஊடு புகுந்து நின் முகங்காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய். எம்மை பற்றி மெய்ப்பின கிட்ட காலிதை பகம் நின்றவர் சொல்வார். 19வது பாடலின் பொருள். கோவிந்தனே, எங்கள் இல்லத்தின் முற்றத்தினுள் போந்து நின்முகம் காட்டி புன்னகை புரிந்து நாங்கள் இளைத்த சிற்றிலோடு எம் சிந்தையையும் சேர்த்து சிதைக்க கடவையோ நின் திருவடிகளால் மண்ணையும் விண்ணையும் அளந்தாய். எம்மை முற்றத்தில் பற்றி மெய்ப்பிணக்கிடுவாயேயானால் வீட்டினுள் உள்ளோர் என்ன சொல்ல மாட்டார்கள். கோவிந்தானி உன் ஒரு திருவடி கொண்டு இப்பூமி முழுவதும் தாவி அளந்து மற்றொரு திருவடியால் பரமபதம் வரை ஓங்கி உயர்ந்து அளந்து கொண்டவனே. 20வது பாடல். சீதை வாயமுதமுண்டாயங்கள் சிற்றில் நீ சிதையே வென்று வீதிவாய் விளையாடுமாயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ்வில்லி புத்தூர் மண்விட்டு சித்தன்றன் கோதை வாய்த்தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே.
20வது பாடலின் பொருள். சீதையின் இதழமுதம் சுவைத்தவனே, சீதா தேவியின் வாயமுதம் பருகிய பெருமானே, வீதியில் விளையாடும் ஆயர்குலப் பெண்கள் நாங்கள் கட்டியிருக்கும் இச்சிறிய வீட்டினை சிதைக்க வேண்டாம் என்று பேசி இக்கருத்துக்களை வேதங்களை ஓதி வைத்து வைதீக தொழிலை செய்யும் அந்தணர்கள் வாழ்கின்ற சிறுவில்லிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளாரான கோதை திருவாக்கி நின்றும் தோன்றிய இத்தமிழ் பாசுரங்களை கற்று வல்லவர்கள் எக்குறைவுமில்லாமல் வைகுந்தம் சென்று சேரப் பெறுவார்கள். திருவில்லிபுத்தூரின் தலைவனான விட்டு சித்தனின் திருமகளான ஆண்டாள் திருவாய் மலர்ந்தருளிய தமிழ் பாசுரங்களை ஓத வல்லவர்கள் வாழ்வில் குறை ஏதுமின்றி வைகுந்தம் சேரப் பெறுவர். இத்துடன் 20 பாடல்கள் நிறைவு பெற்றன. மீண்டும் தொடரும். வணக்கம். வாழ்வு வளமுடன். மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.